என்னடா இவன் இன்னைக்கு புக்கோட வந்திருக்கீங்கன்னு பாக்குறீங்களா? எஸ், நம்ம சொல்ல போற டாபிக் அப்படி. இன்னைக்கு நம்ம தங்கலான் படத்தோட கிளிம்ஸ் சியான் சாரோட பர்த்டேக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நான் என்ன யோசிச்சேன்னா ரியாக்ஷன் பண்ணிடலாம். ஸோ அப்படிதான் நான் யோசித்தேன். அப்புறம் திரும்பி யோசிக்கும் போது இதை ரியாக்ஷன்ஸாக பண்ணுறதை விட இதை பற்றி நம்ம பேசலான்ற மாதிரி முடிவு பண்ணேன். ஃபர்ஸ்ட் டாபிக் இதை நான் ஏன் புக்கோட வச்சிருக்கேன்னா சில டாபிக்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா அது மறந்துடும்ன்ற ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா நிறைய பேரை பற்றி பேச போகிறோன்னா அது மறக்கிறோம். அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் ரஞ்சித். இப்போ நம்ம ரஞ்சித் சாரை பற்றி பேசும்போது நிறைய டாபிக் வரும். அவரோட அரசியல் பெர்ஸ்பெக்டிவ் வரும், அவரோட ஃபிலிம் மேக்கிங் பற்றி வரும், அவரோட பர்சனல் படி வரும், நிறைய வரும். பட் ரஞ்சித் வந்து தமிழ் சினிமாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு டேரக்டர்? இஸ் த சேஞ்சர், கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். ரஞ்சித் வர்ற வரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு ஃபிலிம் மேக்கிங்கோட இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவோட கதை வருமானு யோசிச்சா அது வராது. ஏன்னா அதை சேஞ்ச் பண்ணதே ரஞ்சித் தான். ஸோ ரஞ்சித் சாரை பொறுத்த வரைக்கும் அவரோட படம் எடுக்கிறதுலையோ அவரோட மேக்கிங்கையோ தெளிவாக இருக்காது. நீங்கள் அவரோட கெரியர் ஸ்டார்ட்லேயே எடுத்துக்கோங்க. இன்னைக்கு அட்டக்கத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இருக்கிற தங்கலான் வரைக்கும் நீங்கள் அட்டக்கத்தின்னு எடுக்கும்போது நிறைய சொல்லணும். அட்டக்கத்தி படத்தில் வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து விபி சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்து அட்டக்கத்தி எடுக்கும் போதே அந்த படத்தை வியாபாரம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கே பெரிய பிரச்சனைகள் சந்திக்கப்பட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவரை சுற்றி நடக்கிற அந்த அரசியல், அவர் எடுத்துக்கிட்ட அந்த கண்டென்ட். ஸோ வாழ்வாதாரத்தை பற்றியும் அடிப்பட்ட மக்களை பற்றியும் இங்க நடக்கிற ரியாலிட்டியான அரசியல்னா என்னென்ன பற்றியும் பேசுறதால அவரோட படங்களை பற்றி இன்னைக்கு வரைக்கும் அவர் படம் வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. முக்கியமா ரஞ்சித் சாரோட உரையாடல், நீங்க இன்னைக்கு அரசியல் உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் வேணாலும் தெரியலாம், எத்தனை பாயிண்ட் ஆஃப் வியூ வேணாலும் தெரியலாம், ஆனா அவர் உரையாடுற அந்த ஒரு அரசியலோட தெளிவு வந்து நீங்க இன்னைக்கு யாருக்கிட்டையும் பார்க்க முடியாது. அஃப்கோர்ஸ் இருக்கலாம், தமிழ் சினிமால நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா பர்சனலி எனக்கு பிடிச்ச ஒரு உரையாடல் இருக்கிற ஒரு டைரக்டர்னா அது கண்டிப்பா நான் ரஞ்சித் தான் சொல்லணும். அண்ட் மெட்ராஸ், இன்னைக்குனா மெட்ராஸ் படம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன வயசு தான். பட் மெட்ராஸ் படம் பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளோ ரியாலிட்டியா நமக்கு நம்ம ஏரியால பார்த்த ஃப்ரெண்ட்ஸு நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமுமே இவ்வளோ ரியாலிட்டியா நேற்று அந்த படத்துல வர்ற எல்லா கேரக்டருமே நம்ம எங்கேயோ பார்த்துருப்போம், நம்ம ரியல் லைஃப்ல எங்கேயோ பிலீவ் பண்ணியிருப்போம். நமக்கு கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டரா ஹீரோயின்ஸாவும் சரி ஹீரோவாவும் சரி, நம்ம கார்த்திக் சாரை நம்ம அப்படி ஒரு கேரக்டரை நான் பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கார்த்திக் சார் ஒரு செவுத்த வச்சு ஒரு மனுஷன் அப்புறம் இவ்வளோ பெரிய கதையை பண்ணலாமான்னு அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு பின்னாடி இவ்வளோ பாலிடிக்ஸ்ன்ற மாதிரி ஆச்சரியப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. தட்ஸ் கால்ட் ரஞ்சித். நீங்க இன்னைக்கு ரஞ்சித் சாரோட பிலியோகிராஃபி எடுத்து பாத்தீங்கன்னா அவர் எடுத்துக்கிற படமே கொஞ்சம் தான், ஆனா எல்லா படமே ஒரு படத்துல பின்னாடியும் நீங்க 1000 விஷயம் பேசலாம். ஏன் இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாவே நீங்க பேசிட்டு இருக்கலாம். அங்க ஒரு சீன் வரும் மெட்ராஸ்ல, நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அந்த செவுத்து முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்கும். அப்போ ஒருத்தர் சொல்லுவாரு, செவத்தை தொட்டுப்பாரு, அந்த செவுத்து உன காவ வாங்குமா இல்லையான்னு பாருன்னு சொல்லுவாரு. அப்போ அவரு கார்த்திக் சார் வந்து அப்போ ஒரு பெயிண்ட் எடுத்து இந்த செவுறு மேலே. ஸோ இது என்ன, இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க நிறைய பிரச்சனையும் சரி நிறைய விஷயங்களையும் சரி நம்மளை பயமுறுத்தியோ இல்லை ஒரு மூல நம்பிக்கையாலேயோ சில விஷயங்களாலேயோ நம்மளை கட்டி போட்டு நம்ம அதை கேள்வி கேட்க கூடாதுன்ற சில பாயிண்ட்டுக்கெல்லாம் நம்மளை தள்ளிடுறாங்கன்ற ஒரு விஷயத்த ஜஸ்ட் செகண்ட்ல உடைச்சிருப்பாரு. ஸோ இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அண்ட் சேம் வித் கபாலி காலா, அதுக்குள்ள இருக்கிற பேசுற மக்கள் நம்ம தமிழ் மக்களை வெளியூர்ல போட்டா எப்படி பார்ப்பாங்க, நம்ம உழைப்பை எடுத்துக்கிட்டு நம்மளையும் விரட்டி விடுறாங்கன்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் கபாலி காலா. இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் மக்கள் எங்க போனாலும் அடித்தட்ட மக்களா இன்னைக்குமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்ற ஒரு ரியாக்ஷன், ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்ச்சியை நமக்குள்ள ஒரு அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரை வச்சு சின்னதா சொல்லியிருப்பாரு. ஆனா அது அந்த படங்கள்லாம் யாரு போய் சூப்பர் ஸ்டார் படம்னு பார்த்தாங்கன்னு தெரியல. பட் நான் அதை ரஞ்சித் படமா தான் பாக்குறேன். ஏன்னா அது ஃபுல்லி ரஞ்சித்தோட அரசியல், அவர் பேசுற ஒரு உரையாடல். ஏன் ரஜினி சாரே கூட கபாலியில கோர்ட் மேட்டர் சொல்லும் போதும் எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. அதுக்கான விடை, அதுக்கான ஒரு அரசியல், அதுக்கான ஒரு உரையாடல் கண்டிப்பா ரஜினி சார் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட மேக்கிங் நீங்க இன்னைக்கு வரைக்கும் பாருங்க.
நீங்க மெட்ராஸ்ல ஒரு மேக்கிங் ஃபிலிம் மேக்கிங் நான் தமிழ் சினிமாவில் மெட்ராஸை நான் அந்த மாதிரி ஒரு மேக்கிங்ல நான் பார்த்ததே இல்லை, சத்தியமா நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் சர்பேட்டா பரம்பரை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேக்கிங் படம் தான் சர்பேட்டா பரம்பரை. ரஞ்சித் சாரோட பெஸ்ட் மேக்கிங். நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்டும் சரி, அதுல நடக்கிற விஷயங்களும் சரி, அந்த கேரக்டர்ஸ் ஒரு கேரக்டர்ஸ் அந்த அதை மேக் பண்றதே நமக்கு ஏதோ புதுசா இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு கேரக்டர்ஸும் நம்ம மண்டையில அப்படியே இருக்குது. ஒரு விஷயம் சொல்லும் போது நமக்கு அப்படி ஒரு விஷயம் ஆகுதுன்னா கண்டிப்பா அது ரஞ்சித் சாரோட ரைட்டிங் ஆகுது மட்டும்தான் முடியும். அண்ட் இப்போ தங்கலாம் அவர் ரொம்ப நம்பிக்கை வச்ச படம். அண்ட் எவ்வளவு மெனக்கெடல் அந்த படத்துக்காக. ஸோ எவ்வளோ டைம் எடுத்து அதை பண்ணியிருக்காங்கன்றது அந்த படம் ரிலீஸ் வரப்போகுது. ஸோ அப்போ நமக்கு தெரிய போகும். இன்னைக்கு ஒரு கிளிம்ஸை பார்த்த உடனே எனக்கு என்ன யோசிச்சுன்னா, யார் இவர், எப்படிப்பட்ட ஒரு ஃபிலிம் மேக்கர், ஸோ ஃபியூச்சர்ல எப்படிலாம் ஆவாருன்ற மைண்ட் செட்டே ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி பர்மிப்பா ஆகுது. அண்ட் ஜிவி சாரோட மியூசிக் பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. 1001 ஏற்கனவே ஒரு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த யங்கஸ்ட் டேலண்ட் மியூசிக் டைரக்டர்னா அவர்தான். அண்ட் தென் தங்கலான் அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, இந்தியன் ட்ரைபல்லையும் இன்டர்நேஷனலையும் மிஸ் பண்ணி தான் தங்கலான் படத்துக்கு ஸ்கோர் போட்டிருக்காங்க. ஆனா அதுல ஒரு மேட்டர் சொன்னாரு, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்களும் யோசிச்சு பாருங்க, ஒரு சினிமாட்டோகிராஃபரோட லென்ஸ் என்ன, ஒரு ஷாட்டுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணீங்கன்றதை கேட்டுட்டு அது அவரோட மியூசிக் ஸ்கோருக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி ஒரு மியூசிக் டைரக்டர் கேட்டிருக்காருன்னா, அவரோட ஒரு ஃப்ரேமுக்கும் அவர் ஒரு மியூசிக் போடணும்னு நினைக்கிற அந்த ஒரு சின்ன பாயிண்ட் யோசிச்சு பாருங்களேன், பயங்கரமா இருக்கு. தட் கால் ஜிவி. நீங்க ஜிவியோட இன்னைக்கு வரைக்கும் அசுரனா இருந்தாலும் சரி, 1001 இருந்தாலும் சரி, எவ்வளவு படங்கள், நிறைய படங்கள் சொல்லலாம் ஜிவியை பத்தி. அண்ட் தங்கலான் அவரோட லிஸ்ட் அவரோட கெரியர்லயே பெஸ்ட் படமா மாறணும் இருக்கும் கண்டிப்பா. அண்ட் லாஸ்ட் சியான் சார், நமக்கு இனி அவரை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு, விக்ரம் சார் மாதிரி கேரக்டருக்காக தன்னைத்தானே உறுத்தி நடிக்கிற ஒரு நடிகன் ஹாலிவுட்ல இல்லை, தமிழ்நாட்டுல இல்லை, எங்கேயுமே இல்லை, உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது ரஜினி சார் சொன்னது. நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க, அனுராக் அஸ்வின், கமலஹாசன் சார், ஏன் நிறைய படங்கள். அதுக்கு அவரோட உதாரணம் அவரோட படங்கள் தான். அன்னைக்கு ஆரம்பிச்ச சேதுல இருந்து இன்னைக்கு வரை தங்கலான் வரைக்கும் ஒரு படத்துக்கும் அந்த மனுஷன் வயசு என்னன்னா, ஒரு படத்துக்கும் அவரோட மெனக்கடல். ஒரு மனுஷன் சினிமாவை இவ்வளவு லவ் பண்ண முடியுமான்ற ஒரு பாயிண்ட்டுக்கெல்லாம் அது ஜியான் சாரால தான் முடியும். நம்ம சேனல் ஒரு ரியாக்ஷன் வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நான் இதை பத்தி பேசலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது நிறைய யோசிச்சேன். பட் இது ஒரு ரியாக்ஷன் வீடியோவா சேனலா இருந்தாலும் கூட சில சினிமாவை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம உரையாடுவோம், நிறைய பத்தி நம்ம பேசலான்ற பாயிண்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த டாபிக் தெரியணுமாவும் சரி, அதை நான் கண்டிப்பா உங்களுக்காக ரிசர்ச் பண்ணி நான் பேசுவேன். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சினிமா லவ் பண்ற எல்லா இளைஞர்களுக்குமே நம்ம சேனல் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபாலோ பண்றதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் இன்னைக்கு டாபிக் தங்கலானோட அந்த சொல்ல போனா அந்த கிளிம்ஸ்க்காக தான். ஆனா அந்த படத்தோட மேக்கிங்கை பத்தியும் அந்த படத்தோட கேப்டன் ஆஃப் தி ஷிப் ரஞ்சித்தை பத்தியும் பேசணும்னு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ரஞ்சித்தை சுத்தி நடக்கிற அரசியல், அந்த பாலிடிக்ஸை பத்தியும் நம்ம பேசுறேன். அதுக்கான தகுதியானவன் நான் இல்லைங்க, ஏன்னா அந்த அளவுக்கு நாலேஜும் என்கிட்ட இல்லை. பட் அவரோட ஃபிலிம் மேக்கிங்கும் சரி, அவரோட ஃபிலிம்னா என்ன, அதை அவரை எவ்வளோ அது அவருக்கான ஒரு கேரக்டரை எவ்வளோ காட்டுதுன்றத அவரோட படங்கள் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கு. தட்ஸ் கால் ரஞ்சித். ஸோ நம்ம தங்கலானுக்கு வெயிட் பண்ணலாம். தங்கலானோட கிளிம்ஸ் மேக்கிங் எல்லாமே பார்க்கும்போது சரி, விக்ரம் சாரோட ஆக்டிங்கா இருந்தாலும் சரி, கேரக்டர் என்னங்க அது ஒண்ணுமே புரியாத லெவல். சும்மா சாதாரணமா பாம்பெல்லாம் பிச்சு போடுறாங்க. இது நம்ம சினிமால நம்ம நிறைய விஷயம் நடக்கலாம். ஏன் நம்ம நினைச்சு பார்க்காத நிறைய விஷயமே காட்டிருக்காங்க. ஆனா நம்மளோட சேர்ந்து நம்ம ரியாலிட்டியோட பேஸ் பண்ணி நம்ம கூட இருந்தவன் ஒருத்தன் இதெல்லாம் பண்ணா எப்படி இருக்கும்ன்ற ஒரு ரியாலிட்டி ஜோனுக்கு நம்ம கூட்டிட்டு போயிட்டு அங்கிருந்து ஒரு சினிமாவை காட்டினா எப்படி இருக்கும்ன்றதுதான் ரஞ்சித்தோட சினிமா. இதுதான் ரஞ்சித் சினிமா. தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமால ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் சொன்னாரு, தமிழ் சினிமால ரஞ்சித் சார் வர வரைக்கும் இப்படி ஒரு பிலிம் மேக்கிங் எப்படி இருக்குன்றத ஒரு பாயிண்ட திருப்பி போட்டு வாங்குறதுக்கு அது ரஞ்சித்தால மட்டும்தான் முடியும். அவரால தான் இந்த நாங்க தைரியமா பேச முடிஞ்ச, சில அரசியல் தான் பேச முடிஞ்சிச்சுன்றத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது ட்ரூ. நீங்க என்னைக்கும் யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா அதுக்கான நிறைய வீடியோஸ் இருக்கு. இப்போ கூட நான் ஒரு சின்ன பாயிண்ட் ஒண்ணு உங்களுக்காக நான் போடுறேன். ரஞ்சித் சாரோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பீச்.
இப்போ என்னுடைய லைஃப் அங்கே இல்லைன்றதுக்காக நான் என்னுடைய சொந்த லைஃபை எழுதுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஸோ இதே மாதிரி வீடியோஸ், இதே மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸ், நிறைய டாபிக் பற்றி பேசணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பில் பட்டன் அமுத்துங்க. அண்ட்